ஆணைக்கிணங்க இந்த சம்பவ நிகழ்வை நடந்த இடங்களை பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து அமைச்சருக்கு தகவல் கொடுக்கும்படி வந்திருக்கிறேன். தமிழகத்தில் கும்பகோணம் மகாமகத்துக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய மரணம். இந்த மரணம் இது அரசியல் கட்சியோ அல்லது அரசவோ குறை சொல்வதற்கான எந்த கருத்தையும் நான் முன்வைக்கவில்லை. தமிழர்களுக்கு என்று ஒரு தனி ஒரு பெருமை இருக்கிறது. உலக நாடுகளில் தமிழர்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. தமிழர்கள் என்றாலே ஒரு உயர்வான எண்ணங்களும் சிந்தனைகளும் அறிவு சார்ந்தவர்களும் என்ற வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறை மடங்கடிக்கிற விதமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த சம்பவத்தை திட்டமிடாமல், இந்த நிகழ்வை திட்டமிடாமல் அதனுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் அதனுடைய தலைவராக இருக்கின்ற நடிகர் தளபதி விஜய் அவர்களும் திட்டமிடாத ஒரு செயலை இதை செய்திருக்கிறார்கள். இந்த செயலை இந்திய குடியரசுக் கட்சி, அதாவது இந்த நிகழ்வு ஏற்பாட்டாளர்களும் அந்த கட்சியினுடைய தலைவரையும் இந்திய குடியரசுக் கட்சி கண்டிக்கிறது. வதை முகாமிலே ஜனங்களை வைத்திருந்தது போல 9 மணிக்கே மக்களை வரவைத்து, வதை முகாமிலே ஜனங்களை வைத்திருந்தது போல 9 மணிக்கே மக்களை வரவைத்து வதை முகாமில் மாட்டி வைத்தது போல வைத்திருந்திருக்கிறார்கள். மக்கள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டால், அதாவது 1 மணிக்கு வருவார், 3 மணிக்கு வருவார், 4 மணிக்கு வருவார் என்கிறதான செய்தியை சொல்லி அங்கே நின்றதுனால தண்ணி தாகம், தண்ணீர் கிடைக்கவில்லை, உணவு கிடைக்கவில்லை, மக்கள் அந்த இடத்துல நின்று பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு செய்தி விசாரித்து விட்டாச்சு. பாதிக்கப்பட்ட மக்களை விசாரிச்சிருக்கிறோம். அரசுடைய தவறோ காவல்துறையினுடைய தவறோ இதில் இல்லை. விஜயனுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மேலே மொட்டை மாடலில் நின்று குதிக்கிறதும் பேனரில் நின்று குதிக்கிற புதிய கலாச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். புதிய கலாச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இது தமிழர்களுடைய பண்பாட்டுக்கு நல்லதல்ல. இந்த நிகழ்வுக்கு முழுமையான பொறுப்பு ஏற்க வேண்டியது விஜய் மட்டும்தான். விஜயும் அவங்க கட்சிக்காரங்களும் முழுமையான பொறுப்பு ஏற்க வேண்டும். இந்த ஒரு நபர் கமிஷனை இந்திய குடியரசுக் கட்சி வரவேற்கிறது. ஒரு நபர் கமிஷனில் இந்திய குடியரசுக் கட்சி தங்களுடைய நிலைப்பாடை வலியுறுத்தும். இன்றைக்கு மதுரை அமர்வில் ஒரு விசாரணை, துரித விசாரணை, அவசர விசாரணை வழக்காக அதை விசாரிக்கிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது, விசாரணையில் இருக்கிறதுனால் வேற எந்த கருத்தையும் சொல்வதற்கு இந்திய குடியரசுக் கட்சி விரும்பவில்லை. நீதிமன்றத்தினுடைய தகவல்களை எதிர்பார்க்கிறோம். ஆனால் திட்டமிடாத ஒரு செயலும், தங்களுடைய, அதாவது கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், அவர்களை பாதுகாக்க முடியாத ஒரு விஜய் 8 கோடி மக்களை பாதுகாக்க முடியும், முதல்வராக முடியும் என்கிறதான ஒரு மத போதையிலே, அதாவது மத போதை தான், அதாவது அது என்ன, அதிகார போதை, அரசியலுடைய அந்த ஷேர், அந்த முதல்வர் நாற்காலி போதை, இந்த 2 போதையும் தவறானது. இதை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் திருந்த வேண்டியது பொதுஜனமாகிய நீங்கள், நான், பொதுமக்களுக்கு ஊடகம், பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த ஊடகம் நல்ல செய்தியை பொதுமக்களுக்கு சொல்லணும். தமிழர்களுடைய நிலை அது அல்ல. மரத்தில் ஏறுகிறது, இதில் ஏறுறது, மற்ற வீடுகளை சேதப்படுத்துறது நல்ல பண்பு கிடையாது. வருங்காலங்களில் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல் உருவாக வேண்டும். காவல்துறையோ தமிழக அரசோ இதில் எந்த குற்றச்சாட்டுக்கும் ஈடுபடவில்லை என்கிறதான ஒரு நிலைகளை கேட்டதனால் சொல்லுகிறேன். அது நிர்வாகம் சார்ந்த ஆணையமும் உயர்நீதிமன்றமும் முடிவு செய்யட்டும். ஆனால் வதை முகாமில் வைத்திருந்தது போல காலையிலே கொண்டாந்து மக்களை நிறுத்தி மாலை வரை வைத்திருந்து ரோடு ஷோ மக்களை சந்தித்து போகலாம். முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சந்தித்திருக்கிறார், எல்லாரும் சந்தித்திருக்கிறார்கள். மக்களை சந்தித்து தாராளமாக சந்திக்கலாம். இது மக்கள் சந்திப்பல்ல, வதை முகாம் என்கிறதான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்திய குடியரசுக் கட்சி வன்மையாக இதை கண்டிக்கிறது. ஏனென்றால் 41